ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு காட்டில் முயல் பிடிக்க போயிட்டுருக்கீங்க. நீங்கள் அந்த காட்டில் 2 முயலை பார்க்குறீங்க. ஏதாவது ஒரு முயலை பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சி 2 முயலையும் தேடி போகிறீங்க. ஆனால் அந்த 2 முயலும் 2 டைரெக்ஷனில் ஓடிடும். ஸோ உங்களால் ஒரு முயலை கூட பிடிக்க முடியாமல் போயிடும். இந்த மாதிரி தான் நாம் நிறைய பேர் நமக்கு எது தேவையோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்களை பண்ணால் நிறைய ஸ்கில்ஸை கற்றுக்கலாம் அப்படிங்கிற பேரில் மல்டி டாஸ்கிங் தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதுக்காக தான் நாம் இந்த வீடியோவில் எப்படி உங்களோட ஒன் திங்கில் ஃபோக்கஸ் பண்ணி சக்ஸஸை ரீச் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. நம்பர் 1, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒன் திங். நீங்கள் எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட் அடையணும் அப்படின்னா உங்களுக்கு எது தேவையோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் மார்க் ஜக்கர்பர்க் மாதிரி ஒரு டெக் ஃபீல்டில் பிக் பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ரூனி கால்மன் மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அப்புறமா மெஸ்ஸி மாதிரி ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் ஏன் நீங்கள் இன்னும் அதை அடையலை அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ரூனி கால்மன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவரோட ஃபுல் ஃபோக்கஸும் அவரோட ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணுறது தான் இருக்கும். அது மாதிரியே மார்க் ஜக்கர்பர்க்கோட ஃபுல் ஃபோக்கஸும் ஆப் டெவலப்பிங் சைடில் தான் இருக்கும். மெஸ்ஸியும் அது மாதிரியே தான். அது மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தில் பெஸ்ட்டாக இருக்குன்னு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸை வைங்க. ரோனி கால்மன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் மார்னிங்லேருந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு மதியம் ஆப் டெவலப்பிங் பண்ணிவிட்டு ஈவினிங் ஃபுட்பால் விளையாட போக மாட்டார். அதுக்கு பதிலாக மார்னிங்லேருந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு மதியம் ப்ராப்பராக டைரக்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு ஈவினிங் இன்னும் ஜிம்முக்கு போய் தான் ஒர்க் அவுட் பண்ணுவார். இது மாதிரி தான் மார்க் ஜக்கர்பர்க்கும் மெஸ்ஸியும் கூட. ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் மாஸ்டரை ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸையும் வைங்க. நம்பர் 2, த 6 லைஸ். நாம் நம்மளோட சக்ஸஸை இன்னும் ரீச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசன்னா நாம் சில மித்த ஃபேக்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதாவது பொய்களை உண்மை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது என்னென்னா, நம்பர் 1, எவ்ரிதிங் மேட்டர்ஸ் ஈக்குவலி. எல்லாத்துக்கும் சேம் ப்ரையாரிட்டி கொடுக்குறது. நம்பர் 2, மல்டி டாஸ்கிங். ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்களை பண்ணுறது. நம்பர் 3, டிசிப்ளின் லைஃப். எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்க ட்ரை பண்ணுறது. நம்பர் 4, வில் பவர் இஸ் ஆல்வேஸ் ஆன் வில் கால். வில் பவர் எப்போ நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்னு நம்புறது. நம்பர் 5, பேலன்ஸ்ட் லைஃப். எல்லாத்துலேயும் பேலன்ஸாக இருக்க ட்ரை பண்ணுறது. நம்பர் 6, பிக் இஸ் பேட். பெரிய கோல்ஸ் அல்லது பெரிய விஷயங்கள் தவறானது அப்படி நம்புறது. இது எல்லாத்தையும் தான் ஆத்தர் பிக்கஸ்ட் லைஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நம்பர் 3, த டாமினோ எஃபெக்ட். நீங்கள் இந்த டாமினோஸை பார்த்துருப்பீங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்க இந்த சின்ன டாமினோ க்ரியேட் பண்ணுற எஃபெக்ட் லாஸ்ட் இருக்க பெரிய டாமினோ வரைக்கும் போய் அந்த பெரிய டாமினோவை கீழே விழ வைக்கும். அது மாதிரி உங்களோட கோல்ஸையும் டாமினோ எஃபெக்ட் யூஸ் பண்ணி அடைய முடியும். அதுக்கு நீங்கள் ஒரு சம்டே கோலை ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். சம்டே கோல்னால் நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் நான் அந்த விஷயத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறது தான் சம்டே கோல். அந்த சம்டே கோலை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பெருசாக வச்சுக்கோங்க. இந்த சம்டே கோலை ரீச் பண்ணணுன்னா அடுத்த 5 இயர்ஸில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுங்கள். அடுத்து இந்த 5 இயர்ஸ் கோலை ரீச் பண்ணணுன்னா அடுத்த 1 இயருக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள். இந்த 1 இயர் கோலை ரீச் பண்ணணும் அப்படின்னா அடுத்த 1 மந்த்துக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள். இந்த 1 மந்த் கோலை ரீச் பண்ணணும் அப்படின்னா அடுத்த 1 டேக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களோட பெரிய கோல்ஸை பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ தான் பெரிய கோலாக இருந்தாலும் அதை டாமினோ எஃபெக்ட் ஒர்க் ஆகிற மாதிரி உங்களோட கோல்ஸையும் டாமினோ எஃபெக்ட் யூஸ் பண்ணி அடைய முடியும். நம்பர் 4, த 4 தீவ்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை ரெடியூஸ் பண்ணி விடுறது மெயினாக இந்த 4 திங்ஸ் தான். அதை ப்ரொடக்டிவிட்டி தீவ்ஸ், அதாவது ப்ரொடக்டிவிட்டி திருடர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னென்னா, நம்பர் 1, இன்எபிலிட்டி டு சே நோ. நீங்கள் உங்களோட ஒன் திங்கில் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது வந்து டே அதை பண்ணி கொடுறா, டே இதை பண்ணி கொடுறா அப்படி கேட்கும்போது நிறைய பேர் நோ முடியாது அப்படின்னு சொல்ல தயங்குறீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொடக்டிவிட்டி தீவ். நம்பர் 2, ஃபியர் ஆஃப் சாஸ். குழப்பங்களை நினச்சி பயப்பட்டு நாம் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை லூஸ் பண்ணுறோம். ஒருவேளை அப்படி நடக்குமோ இல்லை இப்படி நடக்குமோ இந்த மாதிரி திங்க் பண்ணுறதுனால நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி லூஸ் ஆகுது. இதுதான் செகண்ட் தீவ். நம்பர் 3, புவர் ஹெல்த் ஹேபிட்ஸ். நீங்கள் உங்கள் பாடியை ஹெல்த்தியாக வச்சுருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபுல் ப்ரொடக்டிவாக இருக்க முடியும். நீங்கள் ஹெல்த்தியாக இல்லைன்னா உங்களால் உங்களோட ஒன் திங்கில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இதுதான் தேர்ட் தீவ். நம்பர் 4, என்விரான்மெண்ட் டசன்ட் சப்போர்ட் யுவர் கோல்ஸ். உங்களோட என்விரான்மெண்ட், அதாவது உங்களை சுற்றி இருக்கவங்க. ஒருவேளை உங்களோட என்விரான்மெண்ட் உங்கள் கோல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கும். நீங்கள் பிக் கோல்ஸை செட் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு அது ரொம்ப பெருசாக தெரியலாம். ஸோ அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் 4th ப்ரொடக்டிவிட்டி தீவ். இந்த 4 திங்ஸையும் தான் ஆத்தர் மேஜர் ப்ரொடக்டிவிட்டி தீவ்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. நம்பர் 5, லிவ் வித் பர்பஸ். உங்களோட பர்பஸ் தான் உங்களோட ப்ரையாரிட்டியை செட் பண்ணும். உங்களோட ப்ரையாரிட்டி தான் உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும்.
நான் யார், நான் எங்கே போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நாம் என்ன பண்ணணும், எந்த ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுது. உங்களுக்கு கரெக்டாக ஒரு பர்பஸ் இல்லை அப்படின்னா, அதாவது கோல் இல்லைன்னா உங்களுக்கு எங்கே போகணும் அப்படின்னு தெரியாது. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல ஏதாவது ஒன்று எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ நீங்கள் எங்கே போகணும், எதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பர்பஸோட உங்கள் லைஃப்பை ரன் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் நம்ம கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி பிளான் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஆல்வேஸ் லிவ் வித் பர்பஸ். இந்த மாதிரி ரொம்ப வேல்யூபிளான விஷயங்களை த ஒன் திங் அப்படிங்கிற இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. இந்த புக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.